பொருளாதாரம் வந்து நல்ல தரமான பொருளாதாரம், வண்டி நல்லா இருக்கும், ஓட்டக்கூடிய வண்டி நல்லா இருக்கும். அதே போல் வந்து இப்போ இந்த 65 22 விட்டுருக்காங்க இல்லையா, அந்த வண்டி வந்து இப்போ பார்க்க போனீங்கன்னா அது வண்டி அந்த 59ஓட இது கொஞ்சம் இல்லைண்ணா. இப்போ இந்த வண்டியை கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஆனால் பொருள் கிடைச்சிட்டு இருக்கு. பிடிச்ச பொருள். அதனால இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதல்ல, ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பொருள் நல்லா இருக்குது, ஓட்டி அதனால அந்த பொருளாதாரம் குறைக்க கூடாதுன்றதுக்காக அந்த 65க்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேண்ணா. இது எப்படி நான் மற்ற வண்டி கம்பெனி போது மேடு பள்ளம் இதெல்லாம் எப்படி போகும்? அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல. எந்த ஒரு மேடாக இருந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு அது எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குதோ அது வரைக்கும் போயிட்டு ஏறி முடியாத ஒரு நேரத்துக்கு தான் நம்ம அந்த ஒரு வண்டி. ஓகே. இப்போ நம்ம அந்த ட்ராலி இருக்குதுல்ல, ஆமாம், அதிகபட்சம் நம்ம HMT எத்தனை ட்ராலி வரைக்கும் இழுக்கும்? குறைஞ்சபட்சம் ஒரு 15 டன் வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கத்துலேருந்து மேடு ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நார்மலாக ரோட்லேயே போகிற மாதிரி தான் நார்மலாக வண்டி ரோட்லேயே போகிற ஒரு 20 21